வீட்டுக்கு வீடு சர்க்கரை நோய் இல்லாதவங்களே இல்லை. காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டா. ஆனால் இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மருந்து வாழ்க்கை பூரா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நிறைய நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனை நோக்கி வர்றாங்க. அக்குபங்க்சரில் சரியாகுமா, இல்லை சித்த வைத்தியத்தில் சரியாகுமா, ஆயுர்வேதத்தில் சரியாகுமா, இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்முடைய மெட்டபாலிசம் மாற்றத்தினாலையும் நம்முடைய இன்சுலின் பற்றாக்குறையினாலையும் வரக்கூடிய நோய்ங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் எந்த விதத்துலையுமே சர்க்கரை நோயை குறைக்க முடியாது. இதை தான் சித்த மருத்துவம் சொல்லுது. நடைப்பயிற்சி, உணவு பழக்க வழக்கம் மற்றும் நம்ம தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை மாற்றுதல், இதையெல்லாம் சேர்த்து நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சித்த மருந்துங்களை குறைஞ்சது ஒரு 6 மாதமாக தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தோம்னா டயாபெட்டிக் ரிவர்சல்ங்கிறது சாத்தியம். அதை விட்டுட்டு வெறும் இந்த அக்குபங்க்சர் மூலமாக மட்டும் சரி பண்ண முடியும்னு நினச்சி நம்ம டயாபெட்டிக் காம்ப்ளிகேஷனை உருவாக்கிக்க வேண்டாம்.